வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க 3 பொருளை வச்சு இப்போ அல்வா செய்யலாங்க. 1 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன், 3/4 கப்பு ஜீனி, 3/4 கப்பு வச்சுருக்கேன். நெய் பாருங்கள், 3/4 கப்பு வச்சுருக்கேன். கடலை நம்ம வறுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கணுங்க. வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாங்க. அந்த நெய் இந்த அளவுக்கு ஊற்றினாதாங்க அல்வா சூப்பராக வரும். ஊற்றி வச்சுங்க. சூடாகட்டுங்க நல்லா. இப்போ நல்லா சூடாகிட்டுங்க. இப்போ நம்ம கோதுமை மாவை போட்டுடலாம். எந்த கப்பால் நம்ம கோதுமை மாவு போடுறோமோ அதே கப்பால் ஜீனி, அதே கப்பால் கோதுமை மாவு, ஜீனி போட்டுக்கலாங்க. நெய் 3 ஒரே கப்பை அளவாக போட்டுக்கணுங்க. இப்போ கலர் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் தான் வருது பாருங்கள். நல்லா கலராக வரும். இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்துட்டு பாருங்கள். நம்ம இப்போ ஜீனி போடலாம். இப்போ ஜீனி போட்டுடலாங்க. ஜீனி இப்போ நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சுருங்க பாருங்கள், 2 கப்பு. அது இதை ஊற்றலாம். மெதுவாக ஊற்றணுங்க, 8 நிமிடம் ஊற்றணுங்க. இப்போ மேலே தெரிக்கும். 2 கப்பையும் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றணும்னு நல்லா கட்டி போடாமல் கிண்டணுங்க. கட்டி போட்டு போய்டும். சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டணுங்க. இல்லை பக்கம் நீட்டாக கரண்டியாக வச்சுக்கணும். நீங்கள் நல்லா அப்படியே வந்துட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்து அந்த நெய்யெல்லாம் வெளியில் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை கிண்டணும். இப்போ பாருங்க, கலரே நம்ம போடலை, அல்வா கலருக்கு வந்துட்டு நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் வெளியில் நெய்யெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு கிண்டணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி ஆச்சுங்க. இந்த பாருங்க, நெய்யெல்லாம் வெளியில் வருது பாருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை போட்டுடலாம். முந்திரிக்கு பழம் கடலை போடுங்க, வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அல்வா அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு டக்குன்னு டீ கொதிக்கிறதுக்குள்ளே நான் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க அல்வாவை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.